ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் 6ஆம் வகுப்புல இயல் 2 வந்து பார்க்க போறோம். இந்த இயல் 2ல எல்லா கொஸ்டினையுமே ஒரு ஒன் வேர்ட் மாரி வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். ஓகே, திகிரி எனும் சொல்லின் பொருள் ஆணை சக்கரம். அலி என்னும் சொல்லின் பொருள் கருணை. இதே இந்த லீனா அழித்தல் அப்படிங்கிற பொருள்ல வந்து வரும். அடுத்து சோழ மன்னன் அணியும் மாலையின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து ஆத்தி மலர் மாலை. இதே வேப்பம்பூ மாலை அணிந்தவர் வந்து பாண்டிய மன்னன், பனம்பூ மாலை அணிந்தவர் வந்து சேர மன்னன். நெக்ஸ்ட், மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது ஆப்ஷன் ஏ. இதே கணையாளி அப்படின்னா வந்து மோதிரம் விரல்ல சூடுறது. தண்டை அப்படிங்கிறது வந்து கால் அணிகிற ஒரு அணிகலன். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி, எண்ணெய் பிளஸ் குடை. சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்கலாம். சிலப்பதிகாரத்துக்கு வேற வேற என்னென்ன பெயர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு. குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிலாம் நிறைய நேம் உண்டு. ஒவ்வொரு நேமும் எதுக்கான்னு சொல்லுவோம். இப்போ குடிமக்கள் காப்பியம்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அந்த காலத்துல வந்து எல்லாமே வந்து அரசரை பத்தி தான் எல்லாமே வந்து காப்பியம் ஏற்றுவாங்க. ஆனா வந்து முறையா வந்து அரச குடி எல்லாமே ஒரு சாதாரண மக்கள் வச்சு இந்த காப்பியம் வந்து ஏற்றிருப்பாங்க. அதனாலதான் இது வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுல வந்து புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டம் மூணுமே வந்து சோழ, பாண்டிய, சேர 3 மன்னர்களை பற்றியும் சொல்லுது. அதனால இது வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா முதல்ல வந்து ஒரு பெண்ணை வந்து முதன்மைப்படுத்தி இந்த காப்பியம் வந்து ஏற்றிருப்பாங்க. ஒரு அரசனை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு பெண் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முத்தமிழ் காப்பியம். ஏன்னா இதுல இயல், இசை, நாடகம் 3ஐயும் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து இத முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாடலாகவும் உரைநடை ரெண்டுமாவே இது வந்து பாடப்படுது. அதனாலதான் இதை வந்து உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இது போக பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய நேம் வந்து இதுக்கு வந்து பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ. கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். அடுத்து சரியானவற்றை கண்டறிக. ஆப்ஷன் வந்து இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு அதாவது சேமா தான், ஈக்குவலா தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர் மலர், திகிரி ஆணை சக்கரம். இந்த அலருங்க வார்த்தை வந்து அந்த பூவோட நிலைகள் பத்தி சொல்லியிருப்போம். அதுல வந்து அலறு அப்படிங்கறத வேர்டு வந்து வரும். இதை அடுத்து பொறுத்துக்க. பொற்கோட்டு. பொற்கோட்டு அப்படின்னா வந்து பொன்மயமான சிகரத்தில். அடுத்து மேருன்னா இமயமலை, நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி கருணை. ஸோ ஆப்ஷன் சி. காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சோழ மன்னர் மரபை சேர்ந்தவர். இந்த 2 ஆப்ஷன்ல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஏன்னா 2வது ஆப்ஷன் என்ன தப்பு அப்படின்னா வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர். அதான் வந்து இல்லதான். அடுத்து இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நூல் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இப்பதான் பார்த்தோம் சிலப்பதிகாரத்துக்கு வேற என்னென்ன நேம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவன சிலப்பதிகாரமும்
மணிமேகலை. ஏன்னா வந்து சிலப்பதிகாரத்தோட கதையோட தொடர்ச்சி தான் அப்படி வந்து மணிமேகலையில வருது. ஸோ இத 2யுமே வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக எந்நூல் தொடங்குகிறது? ஏ. காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் என்னும் பாடலை எழுதியவர்? ஆப்ஷன் டி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்னும் பாடலை எழுதியவர்? பாரதியார். பொதுவாவே காணி நிலம் அப்படிங்கிற வேர்டை கேட்கப்பவே நம்ம வந்து ஏதோ சின்ன இடம் போலுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா காணி நிலம் அப்படிங்கிற அளவு என்னன்னா கிட்டத்தட்ட 1.32 அதாவது 1.32 ஏக்கர். அதான் வந்து காணி நிலம். நிலத்தோட அளவோட பேர் தான் வந்து நில அளவு பேர் தான் வந்து காணி அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்துக்க. இதுல வந்து பாரதியார் வந்து ஒரு வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கற்பனையில உள்ளதை வந்து அப்படியே சொல்லியிருப்பாரு. இந்தந்த மாதிரிலாம் தான் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கற்பனை வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி. எப்படி சொல்லுவோம்? முத்துச் சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை காதில் கேட்க வேண்டும். இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் ஒரு வீடு இருக்கணுமோ அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். காணி என்பது எதை குறிக்கும்? அப்படியே பார்த்தோம். நில அளவு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. ஏன்னா வந்து முண்டாசு கவினாலும் பாரதியார் தான். சுப்பிரமணியம் அவருடைய இயற்பெயர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரதியாரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இளமையை சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இதுல வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 2, 3. இது சுப்புரத்தினம் வந்து பாரதிதாசனோடது. இதர் பேர் சுப்பிரமணியன். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு இந்த மாதிரி பாரதியாருக்கு வந்து நிறைய பாடல்கள் வரும். பாரதியார்னு படிக்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி அவர் என்னென்ன பாடல்லாம் எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் வந்து வரிசையா வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதுனது யாருன்னா பாரதியார். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் அடுக்குகள். நன்மாடங்கள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நிலத்தின் பிளஸ் இடையே. முத்துச்சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். ஆப்ஷன் டி. நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். நிலத்தில் வாழும் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இதுல வந்து எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து பின்வருவனவற்றில் எதற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன? இதுக்கு ஆப்ஷன் டி. ஸோ 4மே வரும். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றும், இனப்பெருக்கம் எல்லா காரணத்துக்காகவுமே பறவைகள் வந்து இடம்பெயரும். அடுத்து எவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன? ஆப்ஷன் டி. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். அடுத்து பறவைகள் பொதுவாக எந்த திசையில் வலசை போகின்றன? ஆப்ஷன் ஏ. வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு. வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலையின் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் முடி உதிர்தல், ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறுது. இதுல என்ன தப்பு அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி தான் தப்பு. முடி வளரதான் செய்யும், உதிராது. அதுல வந்து பறவைக்கு வந்து தலையில வந்து நிறைய சிறகு முளைக்கும், இரவோட நிறம் வந்து மாறும், நிறைய கற்றையா முடி வளரும். ஒரு வகை பறவை வந்து பார்க்கறதுக்கு வேறு வகை பறவை மாறி கூட உருமாறி இருக்கும். ஸோ இதுல வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ராங். நெக்ஸ்ட் சத்திமுத்த புலவர் நாராய செங்கால் நாரை எனும் பாடலை எழுதியுள்ளார். சாரி, இல்ல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு, இல்ல வந்து ஆப்ஷன் வராது. யார் இந்த பாடல பாடிருப்பாரு அப்படின்னு சத்தியமுத்த புலவர். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின்
இதெல்லாம் வந்து புக்குக்கு இடையில வந்து ஒரு பேராகிராஃப்ல சும்மா குடுத்துருக்க மாரி தான் இருக்கும். லைட்டா போல்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி லைன்லாம் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. இத வந்து யார் சொல்லியிருப்பாரு அப்டின்னா வந்து சத்தியமுத்த பல்லவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது பறவைகள் வந்து வலசை போறத பத்தி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாரி வந்து கொஞ்சம் போல்டு பண்ணியிருக்கிறது, இல்ல புக்ல சென்டர்ல குடுத்துருக்க லைன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு எந்த பறவைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி செங்கால் நாரை. ஒரு லைன் கூட உண்டு. நாராய நாராய் செங்கால் நாராய். சத்தியமுத்த பல்லவர் பாருங்க. சிட்டுக்குருவி பற்றி சரியான கூற்று எது? உருவத்தில் சிறிய பழுப்பு நிற பறவை. ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 3மே கரெக்ட். சிட்டுக்குருவி பற்றி சரியான கூற்று எது? சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 6 முதல் 8 முட்டைகள் வரை இடும். இதுல எதெல்லாம் கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். 3வது ஆப்ஷன் என்னது அப்படின்னா, இதுல 6 to 8 குடுத்துருக்காங்க. ஆனா வந்து அது மூ மூ 3 to 6 வரை முட்டை தான் வந்து இடும். அதுல வரிசையா குடுத்துருப்பாங்க. 3 to 6 முட்டை இடும். 14 நாள் அடை காக்கும். 15ஆம் நாள் வந்து குஞ்சு பொரிக்கும். இதோட லைஃப் டைம் அதாவது இதோட வாழ்நாள் காலம் வந்து 10 to 13 வருஷம் தான் அதோட வாழ்நாள். அப்புறம் சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் 20. ஸோ அந்த சிட்டுக்குருவி பத்தி வரிசையா குடுத்துருப்பாங்க. 3 to 6 முட்டையிடும். 14 நாள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். 10 to 13 வருஷம் வரைக்கும் இதோட ஆயுட்காலம். இதோட சிட்டுக்குருவி தினம் வந்து மார்ச் 20. நெக்ஸ்ட் சிட்டுக்குருவி பற்றி தவறான கூற்று எது? இதுக்கு வந்து ஆப்ஷன் டி 2மே தப்பு தான். இப்பதான் சொன்னோம். 14 நாள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சு பொரிக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே தப்பு தான். குருவி பற்றி தவறான கூற்று எது? ஆப்ஷன் ஏ துருவ பகுதிகள் உட்பட மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இதுல வந்து எதெல்லாம் கரெக்ட் எது தப்பு அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஏன்னா துருவ பகுதியில சிட்டுக்குருவிகள் வாழ முடியாது. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 to 13 வருஷம். ஸோ ஆப்ஷன் ஏ. சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கான காரணங்கள் ஆப்ஷன் ஏ. இயற்கை வெளிகள் வந்து வராது. ஸோ மற்ற 3மே வந்து வரும். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரி, அடுத்து 48வது கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை சிட்டுக்குருவி. தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் குலைக்கடா கடற்குள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுல வந்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 2, 3. இதுல வந்து ஆப்ஷன் ஏல என்ன தப்பு அப்படின்னா வந்து சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை ஃபிகேட் பேர்ட். இதான் சிட்டுக்குருவின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. இவர்தான் த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படிங்கிற புக் வந்து எழுதியிருப்பார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சலீம் அலி இட்ட பெயர் ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பு ஆப்ஷன் ஏ ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச். தட்பவெப்பம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ தட்பம் பிளஸ் வெப்பம். வேதி உரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி பிளஸ் உரங்கள். தரையிறங்கும்
என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும். வழி பிளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் சி எனும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1954. கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சி எனும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் இக்கதையின் நாயகன் ஆப்ஷன் ஏ சாண்டியாகோ. கடந்த அதாவது எத்தனை நாளா அவங்களுக்கு வந்து ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படிங்கிறதா அந்த கொஸ்டின். 84 நாள். கிழவனும் கடலும் என்னும் கதையில் சாண்டியாகோவிற்கு எப்போது மீன் கிடைத்தது? ஸோ இதெல்லாம் சப்ளிமெண்டரி லெசன், அதாவது கதை பகுதி தான், சும்மா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் வந்து மொத்தம் வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்து அப்படின்னா என்னதெல்லாம் அப்படின்னா வந்து 2 எண்ணம். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, 2 சேர்ந்து 30 எழுத்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ 12 + 18 ஆப்ஷன் டி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஏ உயிர்மை, ஆயுதம், உயிரிடப்படை, ஒற்றிலப்படை, குச்சியலுகரம், குச்சியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் 10 வகைப்படும். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்று இதெல்லாம் வந்து எதோட பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. நுட்பமான ஒழிப்பு முறையை உடைய எழுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு வந்து பொதுவாக வந்து நடுவுல வந்து ஆயுத எழுத்து இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குரில் எழுத்து இருக்கும். பின்னாடி வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து தான் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு வந்து கண்டுபிடிச்சோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அக்கு அப்படின்னு போடுறோம். இது வந்து ஒரு குரில் எழுத்து. இது வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. இதான் இப்படிதான் வந்து ஒரு ஆயுத எழுத்து வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 6ஆம் வகுப்பு தமிழோட இயல் 2ல எல்லா கொஸ்டினுமே வந்து ஒன் வேர்டு மாதிரி பார்த்தோம். இதில் உள்ள நீங்கள் ஃபுல்லாக ரிப்பீட்டடாக பார்த்தாலே போதும். இயல் 2 வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு இதை ஒரு வாட்டி டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி அட்டன் பண்ணி பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் நீங்கள் 7th 8th 9th அதெல்லாம் படிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சில கொஸ்டின் வந்து இப்போ உடனே படிச்சு எழுதுனாலும் ஞாபகம் இருக்கும். திரும்ப வந்து அடுத்தடுத்த லெசன் போகும்போது ஆனால் 6ங்கிறதுனால மோஸ்ட்லி ஞாபகம் இருக்கும். ஏன்னா சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு மறக்கும். ஸோ 2-3 ஸ்டாண்டர்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி வேகமாக வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு மறக்க அந்த 1-2 கொஸ்டினுமே வந்து நல்லா வந்து ஞாபகம் வந்துடும். சரி, நம்ம அடுத்தடுத்து வந்து எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம்.